ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளைவீல் அப்புறம் கவர்னரோட ஒர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளைவீல்ங்கிறது ஒரு ஹெவி மெட்டல் சர்க்குலர் டிஸ்க். அதை கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இது ஒரு மெக்கானிக்கல் பேட்டரியாக ஆக்ட் ஆகும். அதாவது பிஸ்டன் இன்ஜினில் ஸ்ட்ரோக்ஸ் நடக்கும்போது பவர் ஸ்ட்ரோக் அப்போ கிடைக்கக்கூடிய எக்ஸஸ் எனர்ஜியை ஃப்ளைவீல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மற்ற ஸ்ட்ரோக்ஸ் அப்போ தேவைப்படும் போது அது ரிலீஸ் பண்ணும். இப்படி பண்ணதால் கிராங்க் ஷாஃப்டோட ஒர்க்கிங்கை ஸ்மூத்தாக இது நடக்க உதவி செய்யும். ஸோ த மோர் எனர்ஜி ஃப்ளைவீல் ஸ்டோர் பண்ணுனதுன்னா கிராங்க் ஷாஃப்டோட ஒர்க்கிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ தேட் அது எப்படி ஃப்ளைவீல் எனர்ஜி மோர் ஸ்டோர் பண்ண வைக்கலாம் அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது எனர்ஜி ஃபார்முலா என்னென்னா 1/2 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி த ஹோல் ஸ்கொயர். விச் மீன்ஸ் இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் பண்ணாலும் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃப்ளைவீலை ஃபாஸ்டராக ஸ்பின் பண்ண வைக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன்று மாஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ மாஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் எந்த இடத்துல மாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது இல்லாமல் ரேண்டமாக ஹெவி ஆக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10% எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுத்தோன்னா எனர்ஜி ஸ்டோர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி 10% அதிகமாகும். செகண்ட் கேஸ் தான் மோஸ்ட் க்ரூஷியல், மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ரேண்டமாக மாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை விட அதை எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். லைக் இப்போ சென்டர்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் மாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா ரேடியஸ் அதிகமாகும். தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், விச் இன்க்ரீசஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அல்டிமேட்லி. அதாவது the radius of gyration 2 times increase ஆனால் moment of inertia 4 times increase ஆகும். ஸோ the most of the engineers flywheel டிசைன் பண்ணும்போது மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த செகண்ட் கேஸ் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நார்மலாக ஒரு காரால் 6000 to 7000 RPM தான் ரன் ஆக முடியும். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஆல்ரெடி ஹெவி வெயிட்லாம் இருக்கும். ஹெவி வெயிட் வித் ஹெவி ஸ்பீட்னால சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால அந்த ஃப்ளைவீல் பிரேக் ஆகக்கூடிய சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம ஹெவி வெயிட்டை வச்சுக்கிட்டு ஸ்பீடை அதாவது வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ வெயிட்டை குறைக்கலாம், அதுதான் ஒரு சொல்யூஷன். பட் வெயிட்டை குறைக்கணும்னா நம்ம மேட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளைவீல் மெட்டீரியல் லைட் வெயிட்டாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும். So the most cheapest solution is adding the weight. And the flywheel is made up of cast iron and forged steel. Normal cars and trucksல இதால மேட் பண்ணியிருப்பாங்க. ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் கார்ஸில் லைட் வெயிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அலுமினியம் அண்ட் லைட் ஸ்டீல் மாதிரி. அண்ட் தி அப்ளிகேஷன் இஸ் apart from the engines, பவர் பேக்கப்காக டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இண்டஸ்ட்ரி மிஷினிங் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆல்டிடியூட் கண்ட்ரோல்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் த செகண்ட் ஒன் இன்ஜின் கவர்னருங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபீட்பேக் டிவைஸ், அதாவது ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் டிவைஸ். ஸ்பீடை ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட வேலை, டிஸ்பைட் தி லோட் சேஞ்சஸ். அதாவது லோடு இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அந்த ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும். இது எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னா கிராங்க் ஷாஃப்ட் பக்கத்தில் இன்ஜினோட ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ லோடு சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் எடுத்துக்கிடுவோம். ஒரு ஸ்டீப் ஹில்லில் அது மேலே நோக்கி மூவ் பண்ணும்போது அதுக்கு நிறையா எனர்ஜி தேவைப்படும். ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அது டாப்லேருந்து கீழே வரும்போது எனர்ஜி கம்மியாக தேவைப்படும். ஸோ தட் மீன்ஸ் லோட் டிக்ரீசஸ். கவர்னரோட பார்ட்ஸ் ஒரு ஸ்பெண்டிலில் ஆர்ம்ஸ் மூலயமா ஃப்ளை பால்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம்.
அண்ட் the fly balls are connected to the sleeve. ஸ்லீவ் வந்து throttle valve-க்கு ஒரு லிவர் மூலியமா கனெக்ட் பண்ணியிருப்போம். கவர்னரோட ஒர்க்கிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். எப்போ லோடு ஆக்ட் ஆகுதோ, அதாவது லோடு ஆட் ஆகும்போது இந்த ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1500 ஆர்பிஎம்மில் ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குது, 1450க்கு ட்ராப் ஆகும். ஸோ இந்த டிக்ரீஸிங் ட்ராப் காசஸ் தி ஃப்ளை பால் டு மூவ் இன்வர்டு. இந்த ஃப்ளை பால்ஸ் வந்து இந்த ஸ்பிண்டிலில் நோக்கி இன்வர்டாக மூவ் ஆகும். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து அந்த லிவரை ஒரு டைரெக்ஷனில் புல் பண்ணோம். அப்போது அந்த throttle valve மூவ் ஆகி மோர் ஃபியூவலை வந்து இன்ஜினுக்குள்ளே அனுப்பும். நிறைய ஃபியூவல் அனுப்பும்போது நிறைய கம்பஷன் நடக்கும், நிறைய டார்க்கும் கிடைக்கும். அந்த ஆர்பிஎம் 1500க்கு ரிட்டைன் ஆகிடும். அந்த செகண்ட் கேஸ், இப்போ நம்ம அந்த லோடை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணும்போது எக்ஸஸ் எனர்ஜி இருக்குது, ஆர்பிஎம் ஆல்ரெடி இருக்க 1500 இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். 1550 வச்சுக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ளை பால்ஸ் வந்து அவுட்வேர்டாக மூவ் ஆகும். ஸ்பின்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகும். இப்போ அந்த ஸ்லீவ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் லிவரை புல் பண்ணும். ஸோ த throttle valve க்ளோஸ் பண்ணி ஃபியூவல் சப்ளை வந்து ரெடியூஸ் பண்ணும். இது மூலயமா கம்பஷனை குறைக்கும், டார்க்கையும் குறைக்கும். ஆர்பிஎம் 1500க்கு மறுபடியும் ரிட்டைன் ஆகிடும். இதுதான் கவர்னரோட ஒர்க்கிங். கவர்னரால் லோடு இன்க்ரீஸ் டிக்ரீஸை வந்து சென்ஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் அந்த ஃப்ளை பால்ஸ் மூலயமா அதோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து சென்ஸ் பண்ணி அந்த லிவரை வந்து புல்லோ புஷ்ஷோ பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். டைப்ஸ் ஆஃப் கவர்னர் பேஸ்ட் ஆன் தி ஒர்க்கிங் பிரின்சிபல். கவர்னரை வந்து சென்ட்ரிஃபியூகல் கவர்னர், இனர்ஷியா கவர்னர்ஸ் 2 டைப்பாக பிரிக்கலாம். சென்ட்ரிஃபியூகல் கவர்னரில் பெண்டுலம் டைப், கிராவிட்டி லோடட் அண்ட் ஸ்ப்ரிங் லோடட். பெண்டுலம் டைப்பில் தான் பாட் கவர்னர். இதுதான் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்னர் மோஸ்ட் ஸ்டடி கேசஸில் அண்ட் கார்ஸ் மோஸ்ட் ஸ்டடி கேசஸில் யூஸ் பண்ணுவோம். கிராவிட்டி லோடட் அண்ட் ஸ்ப்ரிங் லோடட்ஸை இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் அது மாதிரி இதில் யூஸ் பண்ணுவோம். தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா automotive and transportation, power generation, industry machining, aviation in aerospace, small engines and appliances. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கவர்னர் யூஸ் பண்ணுவோம். செகண்ட், ஒரு கொஸ்டின் வரலாம், எல்லா இன்ஜின்லேயும் கவர்னர் வந்து தேவையா, கண்டிப்பாக இருக்கணுமா கேட்டால் ஷார்ட் ஆன்சர் இஸ் நோ. கவர்னர் எதுக்கு தேவைன்னா, எந்த இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதோட ஸ்பீடை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் லோட் சேஞ்ச் ஆகும்போது வித்தவுட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ். அப்படின்னா அதுக்கு கவர்னர் கண்டிப்பாக தேவை. எக்ஸாம்பிள் டீசல் ஜென்ரேட்டர்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் அப்ளையன்சஸ், வாஷிங் மிஷின் ஆர் எனிதிங் எல்ஸ், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் டிமாண்ட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுறத லோட் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கவர்னர் யூஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில், அதாவது பேசஞ்சர் கார்ஸில் கவர்னர் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்கே நம்ம ஹியூமன் தான் நம்ம காரை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டீப் ஹில்லில் வந்து மேலே மூவ் ஆகும்போது அதிகமாக எனர்ஜி தேவைப்படும் போது ஆக்சிலரேட்டர் நம்ம அதிகமாக கொடுப்போம். ஸோ நம்மளாலேயே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கவர்னர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஃப்ளைவீல் அண்ட் கவர்னரோட ஒர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். தேங்க்யூ.